சுவாமிஜி வந்து ஒரு ஞானி. இன்னொரு ஞானிய பத்தி சுவாமிஜி கிட்ட வந்து சொன்னா, அவர் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுப்பாரா? அவர் திருப்பி என்ன பதில் சொல்லுவார்? ஒரு ஞானிகிட்ட போனவங்க இன்னொரு ஞானிகிட்ட போகும்போது, அந்த ஞானிய பத்தி எதுவுமே தைரியமா இவர்ட்ட சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு பல ஞானிகிட்ட போவாங்க. ஆனா, சாமிட்ட வரும்போது, நான் அவங்களெல்லாம் பார்த்துட்டேன் சாமின்னு வந்து தைரியமா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயம். ஆனா, சாமிக்கு தனக்கு அது தெரியுங்கிறத காட்டிக்கிறதுக்காக, "நீ அவர பார்த்தியா? அந்த ஞானிய பார்த்தியா நீ? அவரு எப்படி இருக்கார்?" அப்படின்னு இவரு கேட்பார். இந்த மாரி சில குறிப்பிட்ட சம்பவங்கள சொல்லி, அதையும் கேட்பார். ஸோ அவங்களால மறுக்கவே முடியாது. "சாமி பார்த்தேன் சாமி, நல்லா இருக்கார் சாமி அவரு" அப்படின்னு சொல்ற மாரி கொண்டு வந்துருவார். அதனால சாமிக்கு வந்து எந்த விதமான பொறாமையோ, இல்லாட்டா மத்த விதமோ எதுவும் அவருக்கு தெரியறதில்ல. ஆனா, நீ பண்றது தனக்கு தெரியுங்கிறத மட்டும் வெளிய காட்டிக்குவார். "நீ எனக்கு தெரியாம எதுவும் நீ உன்னால பண்ண முடியும்னு நெனைக்காத. எனக்கு தெரிஞ்சே தான் எல்லாமே நடக்குது. எனக்கு தெரியாதுன்னு நீ நெனைக்க வேண்டாம். அதனால நீ எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஞானிய பார்த்தாலும் எனக்கு தெரியும்." ஏன்னா, உண்மையான ஞானிகள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க தானே. சில ஞானிகள்ட்ட சாமியே சொல்லுவார். இப்ப ஆனந்த ஆசிரமத்துக்கு சொன்னார். அங்க சத்யானந்த சுவாமிய பாரு, மாதாஜிய பாரு, பாப்பாவ பாருன்னு இப்படி எத்தனையோ பேர பார்க்க சொன்னார். அதே மாரி ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பார்த்துட்டு வாங்கன்னார். அந்த மாரி நெறைய பேர நெறைய ஞானிகள்ட்ட அனுப்பிச்சிருக்காருல்ல. நெறைய ஞானிகள்ட்ட அனுப்பிச்சிருக்காரு. அதேபோல நெறைய ஞானிகள்ட்டருந்து வந்தவங்க வெளிப்படையா சொல்லாம இருந்தாலுமே, இங்கிருந்து வந்தீங்களான்னு சாமியே கேட்பார். புட்டபர்த்தி சாய்பாபாட்ட இருந்து வந்த டிவோட்டீஸ்க்கு ஒரு சிலவங்க தைரியமா சொல்லுவாங்க, நாங்க அவங்களுடைய பக்தர்கள். அவங்கள பார்த்தோம், இங்க உங்கள பத்தி சொன்னாங்க, உங்களையும் தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தோம்ன்னு சொல்லி தைரியமா, நேர்மையா வந்து சொல்றவங்கள சாமிக்கு அப்படி பிடிக்கும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்பார். அவ்வளவு ஆர்வமா கேட்பார். கேட்டு சந்தோஷப்படுவார். அந்த அவங்களுக்கு அவங்களுடைய குரு மேல உள்ள நம்பிக்கைய இன்னும் அதிகப்படுத்துற அளவுக்கு அவர வானளவா புகழுவார். யாருடைய நம்பிக்கையும் சிதைக்கிறது இல்ல சாமி. எல்லாருடைய நம்பிக்கையும் வலுப்பெற வைப்பார். இன்னொரு ஞானி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த ஞானி மேல இன்னும் கொஞ்சம் அதிக நம்பிக்கை வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியத்த குடுப்பார். இங்க தன்னை தேடி வந்தாலும், எதுக்கு வந்தாங்களோ, அந்த காரியம் நிறைவேறதுக்கு உண்டானத அவர் சொல்லுவார். மை பெகர் பிரேஸ் டு ஃபாதர். மை ஃபாதர் பிளெஸஸ் யூ. இதெல்லாம் சொல்லி அவங்கள இதமாவே அனுப்புவார். ஏன்னா, ஞானிகள்ட்ட வர்றவங்க பக்தர்கள் எல்லாருமே ஒரே ஜாதி. ஞானிகள் அத்தனை பேரும் ஒரே ஜாதி தான். உண்மையான ஞானிகள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையவங்க. அதேபோல அந்த ஞானிகள்ட்ட போகக்கூடிய பக்தர்கள் எல்லாமே ஒரே ஜாதி தான். ஒரே கேட்டகரி தான். ஒரு ஒரு மாயமாட்ட போறவங்களோ, இல்லைன்னா கோடி சாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். எங்கேயோ ஒரு மூலையில பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு மூலையில இருந்தார். அவர்ட்டயும் சுவாமி எங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கார். போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கார். போனோம், பார்த்தோம், எல்லா இடத்துலையும் போனோம். இங்கே வந்து வெளிப்படையாக பேசணும். சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாமி ஒன்றில் மட்டும் உறுதியாக இருந்தார். நீ எல்லா ஞானிகளையும் நமஸ்காரம் பண்ணிக்கோ, ஆனால் உன் குருநாதனை மட்டும் நீ நம்பு. இதை சொன்னது சுவாமி தான். ஆக குருவாக நீ யாரை ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்கள நம்புங்க. மற்ற எல்லார்ட்டையும் நமஸ்காரம் பண்ணுங்க. உங்கள் குருவுக்கு உள்ள ஒரு இதை பற்றி, உங்களுக்கும் உங்கள் குருவுக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை பற்றி மற்ற ஞானிகள்கிட்ட சொல்கிறதுல தப்பே கிடையாது. அப்படி சொல்ல வேண்டிய தேவைகள் இல்லைன்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானியை ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் வந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் இந்த சுவாமி வந்து இன்னொரு ஞானிகிட்ட போகிறதுனால ஒரு பொறாமப்படுவார், அவங்கள மொழியை நம்ம பக்கம் இழுப்பார். அதெல்லாம் எந்த ஞானியும் பண்ண மாட்டார். நம்ம சாமி ஒரு நாள் அந்த மாதிரி காரியங்கள் பண்ணதில்லை.